சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. வணக்கம். நாம விகடனோட இந்த கனவு எபிசோடோட கடைசி எபிசோடுக்கு வந்துட்டோம். நம்ம பர்பஸ்ஃபுல்லாகவே சென்னை மாவட்டத்தை கடைசியாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ச்சி அடைந்த மாவட்டம் சென்னை மாவட்டம். அதை நம்ம முதல்ல பார்க்காம வளர்ச்சி அடைய வேண்டிய மாவட்டங்களில் முதல்ல எடுத்து வேலை பண்ணோம். இப்போ கடைசியாக நம்ம சென்னை மாவட்டத்துக்கு வந்துட்டோம். இதோட மொத்த தமிழ்நாட்டுடைய மாவட்டங்களை நம்ம கவர் பண்ணியிருப்போம். சென்னை மாவட்டத்தை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம சென்னை அப்படின்னு சொன்னால் கூட பெரும்பாலும் சென்னை இந்த கிரேட்டர் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் உள்ளடக்கி அந்த வளர்ச்சி இருக்குது. அதனால நம்ம இந்த மாவட்டத்தை எடுத்துக்கும் போது இந்த 3 மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். அந்த எபிசோட் தான் இந்த எபிசோடு. இதில் நம்ம பல விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 trillion மாற்றணும்னா சென்னையை மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றாமல் அது நம்மளால அடைய முடியாது. அதனால சென்னை மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை முக்கியமான ஒரு பகுதி தமிழ்நாட்டோட வளர்ச்சியில இருக்கும். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை $1 trillion பொருளாதாரமா மாற்றணும்னா சென்னையை நம்ம டச் பண்ணாம இருக்க முடியாது. அதே சமயத்துல சென்னையை டச் பண்ணாம இருக்க முடியாத மாதிரி ஐடியும் டச் பண்ணாம இருக்க முடியாது. ஐடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% நம்மளுடைய பொருளாதாரத்துல இருக்கு. அதே 10% நம்ம அடையணும். இந்த $1 trillion அடையணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $100 billion அளவுக்கு நம்ம ஐடியை வளர்த்து எடுக்கணும். இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஐடி கான்ட்ரிபியூஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட $20 billion. அந்த $20 billion இருந்து நம்ம $100 billion அளவுக்கு அதை வளர்த்து எடுக்கணும். அப்படி வளர்த்து எடுத்தாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 4வது பொசிஷன்ல இருந்து நம்மளால 2வது பொசிஷனுக்கு மாற முடியும். அப்படி பண்றதுனால நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்டை உருவாக்கணும். டிமாண்டை உருவாக்குனா மாத்திரம் பத்தாது, அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய சப்ளையும் நம்மளால உருவாக்கணும். அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த 4 விஷயங்களும் சரி செஞ்சாதான் ஐடியை $20 billion இருந்து $100 billion அளவுக்கு நம்மளால உருவாக்க முடியும். முதல்ல இந்த டிமாண்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் 4 விதமா நம்ம பார்க்கலாம். முதல்ல கனிம வளம் சார்ந்த பொருளாதாரம், அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் பேஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மைன்ஸ், இயற்கை வளங்கள், அதெல்லாம் தான் கனிம வளம் சார்ந்த பொருளாதாரம். அடுத்தது விவசாயம் சார்ந்த பொருளாதாரம். அதுவும் இயற்கை வளங்கள் தான். ஏன்னா விவசாயம் வளரணும்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நிலம் வேணும், அப்புறம் தண்ணி வேணும், அதுக்கப்புறம் காற்று வேணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் உங்களுக்கு விவசாயம் பண்ண, அப்புறம் சூரியன் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் உங்களுக்கு விவசாயம் பண்ண முடியும். அதுலேயும் விவசாயத்திலும் இயற்கை வளங்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அப்புறம் 3வது பொருளாதாரம் தான் இண்டஸ்ட்ரியல் எக்கானமின்னு சொல்லுவோம், தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு எக்கானமி. அப்புறம் 4வதா இருக்கிறது அறிவுசார் பொருளாதாரம், அதாவது நாலேஜ் எக்கானமின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாலேஜ் எக்கானமி அப்படின்னு சொன்னாலே அதை சுருக்கமா டைரக்டா ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடுறாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஐடி துறையும் நாலேஜ் எக்கானமில ஒரு சின்ன பகுதி தான். ஆனா நாலேஜ் எக்கானமிங்கிறது ஒரு பறந்து விரிந்த ஒரு எக்கானமி. அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நாலேஜ் எக்கானமியை யூஸ் பண்ணி இந்த $100 billion கோலை நம்மளால ஈஸியா அடைய முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடி துறையை தாண்டி இந்த நாலேஜ் இண்டஸ்ட்ரியை நம்மளால உருவாக்க முடியணும். ஸோ ஐடி துறையோட மிகப்பெரிய துறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஐடி துறை உலக அளவில் $1 trillion எக்கானமின்னு சொல்லுவாங்க. அது $3 trillion ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்கு? 3 மடங்கு அதை விட பெருசான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சேர்ந்து கிரியேட்டிவ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அம்ப்ரலாவா அது உருவாக்க முடியும். அதுல பப்ளிஷிங் சர்வீசஸ், அப்புறம் கிரியேட்டிவ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், மீடியா ப்ராசஸ் அவுட் சோர்சிங், மார்க்கெட்டிங் சர்வீசஸ், அப்புறம் ஏவிஜிசி, அப்புறம் எக்ஸ்ஆர்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடியோ வீடியோ கேமிங் அண்ட் காமிக்ஸ், அப்புறம் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, அகுமெண்டட் ரியாலிட்டி, இது எல்லாம் சேர்ந்து வர்றது தான்
இந்த கிரியேட்டிவ் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கிரியேட்டிவ் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட அது 5 ட்ரில்லியன் அளவு கூட நம்மளால அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா மிகப்பெரிய அளவில் நம்மள பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும். இதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த $3 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரியில இந்தியா அளவிலே வெறும் $2 பில்லியன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். 2 பில்லியன் தான், 3 ட்ரில்லியன்ல வெறும் 2 பில்லியன் தான் பண்றோம். ஸோ தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்திய அளவிலே 2 பில்லியன் தான் பண்றோம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நம்ம தமிழ்நாடை யூஸ் பண்ணி ஃபில்ஃபில் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா மிகப்பெரிய லெவல்ல இங்க டேலண்ட்டும் ஜாப்ஸும் நமக்கு உருவாக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான சேனல்ஸோட வளர்ச்சியே இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் பாயிண்ட். ஆக்சுவலா இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கிரியேட்டிவ் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியை நாம வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தணும்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை மிக எளிதில் அந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நம்மளால உருவாக்க முடியும். நம்ம டிமாண்டை பத்தி ஏற்கனவே பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த டிமாண்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா அதற்குண்டான சப்ளையை நம்ம ஏற்படுத்தணும். உலக லெவல்ல இந்தியா வந்து ஐடியில் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ளையை நம்மளால பீட் பண்ணவே முடியாது. உலகத்துல வேற எந்த நாடாலையும் இந்தியாவோட ஐடி சப்ளையை பீட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தமிழ்நாட்டில் நம்ம இந்த கிரியேட்டிவ் சர்வீசஸ்க்கு உருவாக்கலாம். தமிழ்நாட்டில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித வளம் மிக அழகா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பிஹெச்டி பண்ணவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கு. அதே சமயத்தில் பேட்டன்ட் அதிகமாக ஃபைல் பண்ணக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. அதே சமயத்தில் இந்திய லெவலில் டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல கிட்டத்தட்ட 20 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதே சமயத்தில் இந்த நிர்ஃப் ரேங்கிங் சொல்லுவாங்க. அந்த நிர்ஃப் ரேங்கிங்ல ஒரு 600 பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரேங்கிங் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/3 வந்து தமிழ்நாட்டில் தான் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இப்படி நம்ம வந்து பல விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்க எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சரியா நம்ம வந்து வழிகாட்டணும்னா அவங்கள நிறைய பேரை இந்த கிரியேட்டிவ் சர்வீசஸ்க்கு நம்மளால உருவாக்க முடியும். அப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் தேவை. அப்புறம் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிமாண்டை உருவாக்கணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு டிமாண்ட் இல்லைன்னா அவங்க வந்து நம்மளோட வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் இதற்குண்டான ஸ்பெஷல் அப்ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்படுத்தணும், ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தணும். அதே சமயத்தில் நம்மளுடைய கல்வி திட்டங்கள்ல கொஞ்சம் இந்த கிரியேட்டிவ் சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். பொறியியல் கல்லூரி படிச்சுட்டு சாஃப்ட்வேருக்கு போறது ஒண்டிதான் வேலை அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் எஜுகேஷனையும் பேரண்ட்ஸுக்கும் காலேஜுக்கும் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நம்மளால எஜுகேட் பண்ண முடியும். இப்படி பண்ணோம்னா மிகப்பெரிய லெவல்ல இந்த டிமாண்டு சப்ளையும் நம்மளால கனெக்ட் பண்ணி தமிழ்நாட்டை மிகப்பெரிய பொருளாதாரமா நம்மளால உருவாக்க முடியும். மூன்றாவதா நான் சொல்ல வேண்டியது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதற்கு ஒரு சாம்பிளா நான் சொல்லக்கூடியது ஒரு டப்பிங் பார்க். இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம உருவாக்கினா பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால இங்க ஏற்படுத்த முடியணும். அதுல முக்கியமான விஷயங்கள் வந்து விர்ச்சுவல் ஸ்டுடியோஸ் ஏற்படுத்தணும், ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஏற்படுத்தணும், ஃபிலிம் சிட்டிஸ் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுத்தினா மாத்திரம்தான் இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும், குறிப்பா சென்னையில் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறதுக்கு முதல் கட்டமா நான் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஐடியா வந்து டப்பிங் பார்க். ஒரு ஐடி பார்க் மாதிரி டப்பிங்க்கு ஒரு பார்க் உருவாக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி வீடுல ஒரு பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எலிபொந்து மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நானே வந்து ஒரு 10 டப்பிங் ஸ்டுடியோஸ்க்கு போயிருக்கேன். டப்பிங் ஸ்டுடியோஸ்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹை குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஐடி பார்க் இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை தரமும் அதே சமயத்தில் அங்கே வேலை பண்ணவங்களுடைய வாழ்க்கை தரமும் இன்க்ரீஸ் ஆகுது. அங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு ஏன் எல்லாரும் ஐடி துறைக்கு வராங்கன்னா, சப்போஸ் ஒரு இளைஞர் வந்து ஒரு 25-26 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணோன்னா அவருடைய ஒரு மதிப்பு வந்து சொசைட்டில அதிகமா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் வந்து சம்பளம் சில சமயத்துல கம்மியா இருந்தா கூட ஒரு பிபிஓ கம்பெனில ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள வேலை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால டப்பிங் ஸ்டுடியோ ஆர்டிஸ்டுக்கும் உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படி உருவாக்கி கொடுத்தோம்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும். அதே சமயத்துல இந்திய அளவுல சினிமா தொழில்நுட்பத்துறையில தமிழ்நாடு வந்து ஒரு சிறப்பான இடத்துல இருக்கு.
நீங்க வந்து குறிப்பா பாலிவுட்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து இந்தி ஆக்ட்ரஸா இருப்பாங்க. ஆனா பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் வந்து தமிழ் டைரக்டர்ஸா இருப்பாங்க. நிறைய கேமராமேன்ஸ் வந்து தமிழ் கேமராமேன்ஸா இருப்பாங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம ஆளுங்களா இருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து தமிழ்நாட்டு ஆளுங்களா இருப்பாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான்ல இருந்து பல மியூசிக் டைரக்டர்ஸ் தமிழ் ஆளுங்களா இருப்பாங்க. இப்படி இந்த மாதிரியான நிறைய டேலண்ட் வந்து நம்ம பாலிவுட்ல இருக்கு. அந்த டேலண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சென்னை நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டேலண்ட் வரும் பொழுது உலக அளவிலிருந்து டப்பிங் ஒர்க்லாம் ஆட்டோமேட்டிக்கா சென்னைக்கு வந்து அவுட் சோர்சிங்க்கு வந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பூம் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த பூமை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளாவில் ஒரு 5-6 இடங்கள்ல நம்ம வந்து ஒரு சேட்டலைட் ஆஃபீஸ் ஏற்படுத்தணும். உதாரணத்துக்கு அமெரிக்கான்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலிவுட்ல ஒரு சேட்டலைட் ஆஃபீஸ் வேணும் நமக்கு. அதே மாதிரி வந்து நியூயார்க்ல ஒரு சேட்டலைட் ஆஃபீஸ் வேணும். யூரோப்ல பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல வேணும், லண்டன்ல வேணும். அப்புறம் வந்து இட்டாலி, ஸ்பெயின் அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில், இட்டாலியில் ரோம்ல வேணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஃபேஷனும் அதே மாதிரி மூவி இண்டஸ்ட்ரியும் இன்டர்செக்ஷன் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேட்டலைட் ஆஃபீஸ் வேணும். இந்த சேட்டலைட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேப்பபிலிட்டியை பொசிஷன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வாங்கி தர்றது தான் அவங்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு வேலை. நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் வந்து கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு, அது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு ஊண்டுகோலா இருக்காங்க. அதே மாதிரியான மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு தனி சிறப்பான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும். அது ஸ்பெஷாலிட்டி டீமை உருவாக்கணும்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த மீடியா என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸை தமிழ்நாட்டுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். உலகளாவிய லெவல்ல அந்த டேலண்ட், குளோபல் டேலண்ட்னு சொல்லுவோம், அந்த குளோபல் டேலண்ட்டை நம்ம சென்னைக்கு இருக்கணும்னா முக்கியமான விஷயம் வேலை மாத்திரம் இருந்தா போதாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாத்திரம் இருந்தா போதாது. நம்ம ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இதை வந்து நம்ம பெரும்பாலும் கண்டுக்காம விட்டுருவோம். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னால மாத்திரம்தான் பெங்களூர் வந்து சென்னையை நிறைய டைம்ல பீட் பண்ணியிருக்கு. நம்ம நிறைய டைம் நினைச்சுக்கிறோம் பெங்களூருக்கு ஏன் எல்லாரும் போறாங்கன்னா அங்க வெதர் ஏதோ கூலா இருக்கு அப்படிங்கிறதுனால போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. இப்ப நீங்க கோவால போய் பாருங்க, எல்லாரும் கோவா நோக்கி போறாங்க. ஏன் போறாங்கன்னா அங்க வந்து வெதர் கூலாலாம் கிடையாது, அங்கேயும் ஹாட்டான வெதர் தான். பட் அங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப், என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க, அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷன் வந்து மிக மிக அதிகமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம சென்னையில ஏற்படுத்தினா மாத்திரம்தான் நம்ம அந்த $100 பில்லியன் கோலை ஐடி மூலியமாகவும் அதே சமயத்துல இந்த கிரியேட்டிவ் சர்வீசஸ் மூலியமாகவும் சென்னையில ஏற்படுத்த முடியும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மெரினா அப்புறம் இந்த பெசன்ட் நகர் கடற்கரையை மிகப்பெரிய லெவல்ல நம்ம அழகுபடுத்தணும். நம்ம ஏற்கனவே இந்த சிங்கார சென்னை 1.0 2.0 பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பீச்சையும் மிகப்பெரிய லெவல்ல அப்கிரேட் பண்ணணும். இந்த பீச்சஸ்லாம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப போரிங்காக இருக்குது இந்த பீச்சஸ்லாம். ஸோ அந்த பீச்சஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சரஸாக மாற்றணும், கோவாவில் இருக்கிற மாதிரி. இந்த மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் வந்து தங்குறாங்கன்னா அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது வந்து இந்த கோல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கால்ஃப் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கால்ஃப் கோர்ஸ் வந்து 1-2 தான் நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் நிறைய வேணும். அப்போதான் வந்து வெளிநாட்டவர் வந்து சென்னையில் வந்து தங்குவாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டப் ஷோஸ் வேணும். நியூயார்க்ல வந்து பிராட்வேன்னு சொல்லுவாங்க, அந்த பிராட்வே மாதிரி பாரிஸ்ல நிறைய இடத்துல இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரணும். தியேட்டர் ஷோஸ் நிறைய கொண்டு வரணும். இதெல்லாம் குறிப்பா மாலை 7 மணிக்கு மேல ரொம்ப களை கட்டணும். அப்பதான் வந்து நைட் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நைட் லைஃப் வந்து மிகப்பெரிய சுவாரஸ்யமா அமையும். ஏன்னா வேலை முடிச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து இல்லைன்னா அங்க வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம் முன்னேறாது. அதே மாதிரி மாடர்ன் லைப்ரரிஸ் உருவாக்கணும். இசிஆர் ரோடு இருக்கு இல்லையா, அந்த இசிஆர் ரோடை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நம்மளால உருவாக்க முடியும். எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவாவில் வந்து இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடில் நார்த்தில் இருக்கு, அதே மாதிரி சவுத்தில் ஈஸ்டர்ன் சைடில் கோவாவுக்கு டயகனல் ஆப்போசிட்ல நம்ம இந்த இசிஆர் ரோட இங்கிருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி வரைக்கும் கூட நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஹப்பா மாத்திட்டீங்கன்னா
பெங்களூரை நம்ம தூக்கி சாப்பிடலாம். அங்கிருந்து எல்லாரும் வீக்கெண்டுக்கு நேராக கோவாக்கு போறதுக்கு பதிலாக சென்னையில் ஈசிஆர்ல வந்து இறங்கிடுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மைக்ரோ ப்ரூவரிஸ் உருவாக்கணும், வைன் டேஸ்டிங் சென்டர்ஸ் உருவாக்கணும், அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடர்ன் லைப்ரரிஸ் உருவாக்கணும். உதாரணத்துக்கு நம்ம அண்ணா லைப்ரரி இருக்கு, அந்த மாதிரி நிறைய மாடர்ன் லைப்ரரிஸ் உருவாக்கணும், கிரீன் ஹப்ஸ் உருவாக்கணும். முக்கியமா நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், டிஸ்னி லேண்டை, குறிப்பா டிஸ்னி லேண்டை வந்து நம்ம சென்னைக்கு கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பகுதி ஏஷியாவில் டிஸ்னி லேண்ட் அவ்வளவா இல்லை, டிஸ்னி லேண்டே கிடையாது. அது கொண்டு வந்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய அட்ராக்ஷனா அது மாறிடும். குளோபல் லெவல்ல சென்னையை வந்து ஒரு லேண்ட்மார்க் பாயிண்டா மாற முடியும். இந்த டிஸ்னிலேண்ட் ஐடியாவை இப்போ ஒரு முன்னுதாரணமா வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னையோட புறநகர் பகுதியில் 100 ஏக்கர் லெவல்ல ஒரு தீம் பார்க் ஏற்பட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து அகெயின் ஒரு குளோபல் பிராண்ட் கிடையாது. ஒரு குளோபல் பிராண்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா மாத்திரம்தான் உலக லெவல்ல சென்னை வந்து வேர்ல்டு மேப்ல நம்மளால ஒரு இடம் பிடிக்க முடியும். அப்படி பிடிச்சோம்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் துபாய், இந்த மாதிரி இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், அங்கிருந்தெல்லாம் நேரடியாக வந்து டிராஃபிக், டூரிசம் டிராஃபிக் வந்து குவியும். இதன் மூலியமா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 trillion பொருளாதாரமா ஈஸியா அமைக்க முடியும். ஸோ மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்கு டிமாண்ட்னா, ஐடி சர்வீசஸ் அண்ட் கிரியேட்டிவ் சர்வீசஸ்க்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே சமயத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும். இது 4த்தையும் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த $1 trillion பொருளாதாரத்தை நம்ம எளிதா அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. உலகத்துல பாத்தீங்கன்னா போர்களை காட்டிலும் நோய்களை காட்டிலும் அதிகமான பேர் வந்து இறந்து போறது, கொல்றது மாசு தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பலவிதமான மாசு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு மாசு வந்து காற்று மாசுபாடு தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவான சொல்யூஷன் இருக்கு. செர்பியாவில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரிசர்ச்ல லிக்விட் 3 பயோ ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா, லிக்விட் ட்ரீஸ் அப்படின்னா என்னன்னா திரவ மரங்கள் அப்படின்ற அளவுக்கு அதை நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆக்சுவலா இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் டேங்க் உள்ளார பாசிகள் மூலியமா வரக்கூடிய ஒரு மரம், வளரக்கூடிய ஒரு மரம், பச்சை மரம், தண்ணியில வளரக்கூடியது. அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நம்ம காற்றுல இருக்கக்கூடிய அந்த கரியமில வாயுவை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும். இது எங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் எங்கெங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டேஷனா இந்த லிக்விட் ட்ரீயை நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 200 சதுர மீட்டர் புல்வெளி கொடுக்கக்கூடிய காற்றை இந்த ஒரு லிக்விட் கிறிஸ்டல் பயோ ரியாக்டர் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த பயோ ரியாக்டரை தமிழ்நாட்டில் பல இடங்களை நிறுவலாம். குறிப்பா சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இன்ஸ்டால் பண்றதன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை மிகப்பெரிய லெவல்ல நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு லொகேஷனாவும் மாத்தி 2-in-1 மாத்தி இதோட ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டையும் நம்மளால எடுக்க முடியும். சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் முதியவர்களா இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு இங்க என்ன பண்றதுன்னு பெரும்பாலும் தெரியறதில்ல. நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க, நிறைய நாலேஜ் இருக்கு, அதே சமயத்துல தனிமையில இருக்காங்க, ரிட்டையர் ஆயிடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல நிறைய மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய அப்ஸ்கில்லிங் தேவைப்படுது, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. இந்த 2 ப்ராப்ளத்தையும் இணைச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஒரு ஆன்லைன் சாம்பியன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த திட்டத்துல இந்த மூத்த குடிமக்களையும் இளைய தலைமுறையையும் குறிப்பா கிராமப்புறத்துல இருக்கிறவங்களையும் இணைக்க முடியும். உதாரணத்துக்கு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு ஆங்கிலம் பேச வராது. நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் நல்லா அழகா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு அந்த ஆங்கிலம் பயிற்றுவிக்க கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல
இந்த மூத்த குடிமக்கள் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை நம்ம ஏற்படுத்தணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா கிடைக்கும். அடுத்ததான் நம்ம சொல்லக்கூடிய ஐடியா வந்து சென்னையோட சிங்கார சென்னை 5.0, டைரக்டா நம்ம 5.0க்கு போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையை உலக தரமான ஒரு சிட்டிஸோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நம்ம இந்த சென்னை சிங்கார சென்னை 5.0 நம்ம உருவாக்கணும். இது எப்படி இருக்கணும்னா லண்டன், பாரிஸ், நியூயார்க்கு, வாஷிங்டன் டிசி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நகரங்களுக்கு இணையா நம்ம சென்னையை உருவாக்கணும். அதுதான் இந்த சென்னை சிங்கார சென்னை 5.0. நாம சென்னையை உலக தரத்துக்கு முன்னேற்றம்னா அதுக்கு பல திட்டங்கள் வேணும். அப்படிப்பட்ட திட்டங்களை ஒண்ணா இப்ப பார்க்க போறோம். ஸ்கைலைன் அப்படின்னு சொன்னாலே நீங்க அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தை தான் நீங்க கம்பேர் பண்ணணும். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அமெரிக்காவோட ஸ்கைலைன் அப்படின்னு பாருங்க, அதே சமயத்துல சென்னையோட ஸ்கைலைன் பாருங்க, ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். சென்னையோட ஸ்கைலைனை மிக அழகுபடுத்தணும். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல, அதாவது சென்னையோட பிரதான சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா சாலை, போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய கட்டிடங்கள்லாம், நிறைய பாழடைஞ்ச கட்டிடங்கள், சின்ன சின்ன வீடுகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். சென்னை கார்பரேஷனுடைய ஒழுங்குமுறை சட்டம் மாதிரி ஒன்று கொண்டு வந்து அதெல்லாம் புனரமைக்கணும், சீரமைக்கணும். அதெல்லாம் அவங்க சரி பண்ணலன்னா அதெல்லாம் அரசு தலையிட்டு அதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படிலாம் மாற்றி அமைச்சோம்னா சென்னையோட ஸ்கைலைனை மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற முடியும். கிட்டத்தட்ட கிண்டியில் ஆரம்பிச்சு பிராட்வே வரையிலான பகுதிகளை நம்ம வந்து சென்னையோட ஸ்கைலைனுக்கு வந்து ஒரு அடித்தளமா ஏற்படுத்த முடியும். நூற்றுக்கணக்கான 20 மாடி கட்டடங்களை அங்க ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தும் போது குடியிருப்புகளும் அதுல இருக்கணும், வணிக வளாகங்களும் இருக்கணும், பெருநிறுவனங்களுடைய அலுவலகங்களும் இருக்கணும். முக்கியமா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் வேணும். இப்படி இருந்துச்சுன்னா சென்னையோட ஸ்கைலைன் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது வந்து நியூயார்க் மாதிரி நம்மளால உருவாக்கணும். அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய ஐடியா வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய கேனரி வார்ஃப். அதே சமயத்துல நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, கேனரி வார்ஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. அதுதான் வந்து லண்டனுடைய பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட். அந்த லண்டனோட பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி சென்னையில ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டிஸ்ட்ரிக்டை நம்ம உருவாக்கணும். அது நுங்கம்பாக்கத்துல பெரும்பாலும் நம்மளால உருவாக்க முடியும். அந்த நுங்கம்பாக்கத்தினுடைய ஹைவே இருக்கு இல்லைங்களா, அங்க உருவாக்க முடியும். அங்கோட வங்கியினுடைய தலைமை அலுவலகங்கள், அரசு நிர்வாக அலுவலகங்கள், செய்தித்தாள் நிறுவனங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் துறை சார்ந்த நிறுவனங்கள். ஏன்னா சென்னையில் ஆல்ரெடி நிறைய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இருக்கு, BMW இருக்கு, ஹுண்டாய் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஆஃபீஸஸை அங்கே கிரியேட் பண்ணோம்னா கேனரி வார்ஃப் மாதிரி, லண்டன்ல இருக்கக்கூடிய கேனரி வார்ஃப் மாதிரி சென்னையில ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டிஸ்ட்ரிக்டை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கணும்னா உலக நிறுவனங்கள் இங்க உங்களுடைய சேட்டலைட் ஆஃபீஸஸை ஏற்படுத்துவாங்க. அதே சமயத்துல அங்கங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பார்க்ஸ் ஏற்படுத்தணும், விளையாட்டு மைதானங்கள் ஏற்படுத்தணும், மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃபிடீரியா, பொழுதுபோக்கு நிறுவனங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை உருவாக்கணும். பிளஸ் இங்க வந்து கிரீன் கவரை நம்ம அதிகமா ஏற்படுத்தணும். அப்புறம் அதாவது பாதை சாரிகள் நடந்து போறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அது ஏற்படுத்தணும். சைக்கிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தணும். டெரஸ் கார்டன்ஸ் உருவாக்கணும். இப்படி பல விஷயங்களை நம்ம உள்ளடக்கி இந்த பிசினஸ் டிஸ்ட்ரிக்டை நம்ம உருவாக்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம மூன்றாவதா பார்க்கக்கூடியது சென்னை ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சென்னை ஐ அப்படின்னா என்னன்னா, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, லண்டன் ஐ அப்படின்னு சொல்லி பாருங்க, EYE. லண்டன் ஐனா ஒரு மிகப்பெரிய ராட்டினம், ஸ்லோவா மூவ் ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ராட்டினம். அதை வந்து சென்னை கடற்கரையில சென்னை ஐன்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனம்னா கிட்டத்தட்ட லண்டன் ஐயோட அந்த உயரம் பார்த்தீங்கன்னா 445 அடி உயரம் கொண்டது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து LIC பில்டிங்கை விட ஒரு 2 மடங்கு உயரமான ஒரு ராட்டினம். அது ரொம்ப ஸ்லோவா சுத்தும். அதே சமயத்துல நம்ம பக்கத்துல கடல் இருக்கிறதுனால அந்த கடல் உடைய இயற்கை அழகையும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நகரத்தினுடைய இயற்கை அழகையும் இந்த ராட்டினத்துல, அது ஒரு ஏர் கண்டிஷன் ராட்டினம். ஆக்சுவலா ஒரு பெட்டியிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் போகலாம். மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதுல உள்ள சோஃபா செட்டு, அங்கேயே வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுப்பாங்க. இது வந்து இந்தியாவில வந்து டெல்லி ஐன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சென்னையில ஒன்று ஏற்படுத்தலாம். நமக்கு கடற்கரை இருக்கிறதுனால டெல்லியை விட இது மிக
பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷனா, டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறிடும். இது எல்லாமே அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. சென்னையில் ஆல்ரெடி ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நிறையா இருக்குது. அண்ணாநகரில் இருக்குது, ஈக்காடு தாங்கல்ல இருக்குது, போரூரில் இருக்குது, பெருங்குடியில் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து ஃப்ரான்ஸில் வந்து தீம் பேஸ்டு ஃபுட் ஸ்ட்ரீட் வச்சுருப்பாங்க. ஃப்ரான்ஸில் போய் பாரிஸில் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் பேஸ் பண்ணி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் நம்ம உருவாக்கலாம். அதே மாதிரி டங்க் ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இலீட் லிக்கர் ஷாப்ஸ் இருக்கும், இலீட் பார்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ப்ரூவரிஸ் இருக்கும். 24/7 செக்யூரிட்டி போடணும். ஏற்கனவே வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஎன்கே ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நைட் லைஃப் ஹப்பா மாற்றுறது பற்றி ஒரு பிளான் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் 21+ இயர்ஸ் அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாஸ்லாம் கூட நம்ம ஏற்படுத்தலாம். 24/7 செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு, நைட் லைஃப் குவாலிட்டி இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சைனீஸ் வெரைட்டிஸ், ஜாப்பனீஸ், சவுத் கொரியன் ஃபுட்டு, இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபாரினர்ஸ் வந்து சென்னையில் வந்து தங்கறதுக்கு ஏதுவாக ஏற்படுத்த முடியும். அதே சமயத்தில் நமக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டும் ஒன்று ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஃபிஷர்மேன் ஃபுட் ஸ்ட்ரீட் ஏற்படுத்தலாம். பல வகையான தீம்டு ஃபுட் ஸ்ட்ரீட்ஸை ஏற்படுத்த முடியும். இந்த தீம்டு ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் உதாரணத்துக்கு இந்த ஃபிஷர்மேன் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து மெரினா கடற்கரையில், பெசன் நகரில், திருவான்மியூரில் இந்த மாதிரி இடத்துல ஏற்படுத்தலாம். இது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு சென்னையோடைய சிட்டி குவாலிட்டியை நம்ம கொண்டு போக முடியும். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்தது இன்னொன்று ஐடியா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை லோட்டஸ் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. நீங்கள் ஸ்ரீலங்காவில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கா லோட்டஸ் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவர் உங்களுக்கு கிடைக்கும். தாமரை பூ போன்ற ஒரு வடிவில் ஒரு மிகப்பெரிய டவர் இருக்கும். அதில் வந்து அந்த உயரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக நம்மளால் போய் பார்க்க முடியும். அதே சமயத்தில் அங்கே ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கும், அப்புறம் சில்ட்ரன் ஸ்பாட்ஸ் இருக்கும், அப்புறம் அங்கே வந்து அந்த உயரமான இடத்துல சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் இருக்கும். இது மூலியமாக மிகப்பெரிய லெவலில் ஒரு சுற்றுலாதலத்தை நம்மளால் இங்கே உருவாக்க முடியும். அதே சமயத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டையும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐடியா. நீங்கள் அகெயின் இதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். மார்டன் ஆர்போரிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் பண்ணி பாருங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகாகோ நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் தான் வந்து இந்த மார்டன் ஆர்போரிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை பூங்கா, ஒரு நேஷனல் பார்க். அது என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்திலே வந்து மிக மிக அழகா வந்து அந்த பூங்கா உருவாக்கி இருப்பாங்க. இது வந்து நம்ம எங்க உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிண்டி தேசிய பூங்கா இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 600 ஏக்கர்ல இருக்கு. அதுல வந்து 22 ஏக்கர் வந்து சிறுவர் பூங்கா இருக்கு. இதுல பெரும்பாலான இடங்கள் வந்து அவ்வளவா பயன்படாம இருக்கு. அதே சமயத்துல இதுல வன விலங்குகளுக்கான புகலிடமாகவும் இருக்கு. இதெல்லாம் நம்ம மனசுல கொண்டு மார்டன் ஆர்பரிட்டம் மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து இந்த தேசிய பூங்கால உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் பொழுது அதுக்குண்டான சைக்கிளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாகிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீடிங் கார்டன்ஸ், லைப்ரரி, மேஸ் கார்டன், ஃப்ராக்ரன்ஸ் கார்டன், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இங்க உருவாக்கலாம். இது மூலியமா உலகத்தரத்துக்கு நம்ம அந்த நேஷனல் பார்க்கை கொண்டு போக முடியும். சிங்கார சென்னை 5.0 மாத்துறதுக்கு முக்கியமான இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் யாட் சர்வீஸே இல்லை. யாட் அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி போட், மிகவும் உயர்தரமான லக்ஸரி போட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு போட்டுக்குள்ளாரே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே ஏற்படுத்தணும். இது வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து மரீனா வந்து பெசன் நகரில் போய் திருவான்மியூர் போயிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த லக்ஸரி யாட் சர்வீஸை நம்மளால நிறுவ முடியும். இது ஒரு நீர்வழித்தடம். அதே சமயத்தில் இதில் 3 விதமான ஐடியாஸை இன்டகிரேட் பண்ணலாம். ஃபிஷிங் க்ரூஸு, அப்புறம் டின்னர் க்ரூஸு, அப்புறம் வந்து கார்கோ ஷிப்பிங் சர்வீஸ். இது 3த்தையும் இன்டகிரேட் பண்ணி இந்த யாட் சர்வீஸை நம்மளால கொண்டு போக முடியும். இந்த ஃபிஷிங் க்ரூஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெரும்பாலும் அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இல்லை. நம்ம இதை கண்டிப்பாக சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதற்குண்டான ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். இது வந்து பகல் நேரத்தில் ஃபிஷிங் க்ரூஸாகவும் இந்த யாட் சர்வீஸை பயன்படுத்தலாம். காலை 5 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு சர்வீஸ் ஏற்படுத்தலாம்.
ஈவினிங் நேரங்களில் இது அப்படியே டின்னர் க்ரூஸாக மாற்றலாம். இந்த டின்னர் க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் நம்ம ஏற்படுத்தலாம். இது எங்கே ஆரம்பிக்கலாம்னா மெரினாவில் ஆரம்பித்து பெசன்ட் நகர் போயிட்டு திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், கோவளம் வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் நம்ம மாமல்லபுரம் வழியாக நீடிக்கலாம். இந்த ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வழி தடங்களையே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த டின்னர் க்ரூஸுக்கு பயன்படுத்திக்க முடியும். சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட் 9 மணி வரைக்கும் இதை போடலாம். தோராயமாக இந்த படகுல வந்து 10லேருந்து 20 பேர் வரைக்கும் பயணிக்க முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா சென்னைக்கு ஹைதராபாத், பெங்களூர்லேருந்து ஆட்கள் நேரடியாக வந்து குவிவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற நகரங்களில் நம்மளால் ஏற்படுத்தவே முடியாது, சென்னையில் மாத்திரம் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹப்பாக நம்ம சென்னையை மாற்ற முடியும். அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டையும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சென்னைனா எல்லாரும் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மழை வந்துச்சுன்னா சென்னையை தத்தளிக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம். மழை வந்தோடனே இப்போ ரொம்ப பயப்படுறாங்க. அதற்கு முன் உதாரணமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஜப்பானுடைய தலைநகரமான டோக்கியோவில் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் அவுட்டர் ஏரியா அண்டர் கிரவுண்ட் டிஸ்சார்ஜ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டோக்கியோ நகரத்தில் தண்ணி வந்துச்சுன்னா அதை அழகாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதனுடைய படத்தை தான் நீங்கள் பிரம்மாண்டமாக இப்போ பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கான ஒரு திட்டத்தை நம்ம சென்னை கீழே ட்ரைனேஜ் சிஸ்டம் ஏற்படுத்தணும்னா அதை வந்து சென்னையை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த தண்ணியை நம்ம சரியாக மேலாண்மை பண்ண முடியும். அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கூட நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் இந்த டோக்கியோ வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை சென்னையில் நம்மளால் ஏற்படுத்த முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ஐடியா, நீர்வழி தடங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வழி தடங்களை நம்ம அழகாக படகு சவாரிக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்வழி தடங்களை நம்ம பயன்படுத்தினோம்னா அங்கே அந்த நீர்வழி தடங்களை ஒட்டி நிறைய கீழ்த்தட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வசிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்கள அகற்றி அரசு வந்து அவங்களுக்கு வேறு இடம் கொடுக்குது. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகுதுன்னு தெரியல, திருப்பியும் அவங்க வந்து அந்த இடம் திருப்பியும் ஆக்கிரமிப்புக்குள்ளாகுது. அது ஏன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த வீடுகள் கொடுத்துடுறாங்க. திருப்பி அவங்க பழைய இடத்துக்கே படையெடுத்துடுறாங்க. இதை நம்ம சீரியஸாக நம்ம பார்த்து அதை நம்ம அணுகணும்னா இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாமல் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதற்கு ஒரு உதாரணம் தான் தொல்காப்பிய பூங்கா. இந்த தொல்காப்பிய பூங்காவை வந்து அப்போதைய முதல்வர் வந்து அதை உருவாக்குனாங்க. திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை உருவாக்குனாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொல்காப்பியர் பூங்காவை அப்போ உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கரில் வந்து அது உருவாகுச்சு. அப்படி உருவாகும் போது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களை அகற்றுறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து திருப்பியும் யாரும் பயன்படுத்த முடியாதபடி மிக அடர்ந்த ஒரு பூங்காவை உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்வழி நிலைகள் நம்ம திருப்பியும் அதை கையகப்படுத்தி அதை கிரீன் கவராக மாற்றும் பொழுது தொல்காப்பிய பூங்கா மாதிரியே அதை ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்டாக பார்க்காக ஏற்படுத்திட்டோம்னா அங்கே வந்து திருப்பியும் மக்கள் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு புது வீடுகள் கட்டி கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்மளால பண்ணிட்டோம்னா இட்ஸ் அ வின் வின் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ஒன். இதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த நீர்வழி தடங்களை நம்ம மிக அழகாக பயன்படுத்தலாம். உதாரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வழி தடங்கள் எங்கே இருக்குன்னா, அடையாறு, கூவம், கொசஸ்தலை, பக்கிங்ஹாம் கால்வாய், இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு மிக அழகான படகு சவாரி நம்மளால ஏற்படுத்த முடியும். இதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் லண்டன்ல இருக்கக்கூடிய தேம்ஸ் ஆற்றங்கரை தான் நமக்கு ஞாபகம் வருது. அந்த தேம்ஸ் ஆற்றில் மிக அழகான படகு சவாரி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் போகிறதுக்காகவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து குவிகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். இப்படி பண்ணுறதுனால சென்னையோட அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷன், சென்னையோட லக்ஸரி கோஷன், அதே சமயத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதெல்லாம் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த எபிசோடில் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற முடியும். அதோட மட்டும் இல்லாமல் சென்னையோட பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையே $1 trillion அளவுக்கு
நம்மளால உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. இறுதியா உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகடனோட இந்த கனவு தொடர் மூலியமா நம்ம கிட்டத்தட்ட 150 பதிப்புகளை வெளியிட்டிருக்கோம். அதுல நிறைய பத்திரிகை வடிவில் வந்திருக்கு, நிறைய மீதம் டிஜிட்டல் வடிவில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் இதை எழுதியிருக்கோம். இந்த 2.5 ஆண்டுகள்ல 500க்கும் மேற்பட்ட ஐடியாக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் எப்படி முன்னேற்றலாம், அதன் மூலியமா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1 trillion அளவுக்கு எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத விரிவா சொல்லியிருக்கோம். அதோடு மாத்திரமல்லாம வீடியோ வடிவில் கிட்டத்தட்ட 33 எபிசோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய மாவட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதன் மூலியமா அங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கலாம், அங்க இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். இந்த கனவு தொடர்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஐடியாஸை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை நனவா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட தொடர்பு கொண்டு எழுதலாம். அதற்கு உண்டான இமெயில் ஐடியை இந்த வீடியோ கீழவே கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அதற்குண்டான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அது மூலியமா இந்த கனவுகள் நனவாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இளைஞர்கள் இதனால மிகப்பெரிய பயனடையலாம். நாம் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதாரமா விரைவில் மாற்றிடலாம் என்று கூறி எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை.